முதல்ல கோயிலுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சார் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். தனிப்பட்ட ஒரு எல்லாம் விட்டுடுங்க. அவரை நான் ஏற்கனவே சார்ட்ட சொல்லி கூப்பிட விட்டேன். யாரோ ஒரு ஆள் சார், அவர் முகத்தை கூட நான் பார்த்ததில்லை, தெய்வ சத்தியம். 3 பேரை பார்க்குறேன். ஒரு ஆளை கொஞ்சம் நேரம் டிவியில் வர்றாரு, யூடியூப்ல வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு சார், அவர் பேரு எல்லாம் அன்பே சேதுவா ஏதோ ஒரு சேனல். அந்த சேனல்ல ஒவ்வொரு கோயிலா காட்டுறாரு. இடிஞ்சு தொங்குது, லிங்க ரோட்ல கிடைக்குது சார். திருமுக்களுக்கு கூட்டி போகணும். கேவலம் சார். இதை பேசுனீங்கன்னா நார அடிச்சுடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 150 கோயில் இருக்கு, தொங்கி விழுகுது. இதுக்கெல்லாம் நீங்க புறநம்பிக்கை சொல்லி இந்த கோயிலோட இதெல்லாம் ஸ்டேட் ஆர்கியாலஜில கொடுக்கறத விட்டுட்டு நான் பண்றேன்னு சொல்லி இந்த அறநிலையத்துறை என்ன செய்யறாங்க? அதுல எக்கச்சக்கமான கோடி சார் 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 கோடிக்கணக்கான பணம் இருக்கு. மிஸ்டர் ஸ்டாலின் தானே சார் பேர் சொன்னீங்க யாரோ? அவர் கையில சிஎம் ஃபண்ட் இருக்கு, சிஎம்மோட ஃபண்ட் இருக்கு. கவர்மெண்ட் ஆண்டெல்லாம் விட்டுருங்க. அவர் ஃபண்ட்ல மட்டும் 100 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க டொனேஷன். அவர் பணம் இல்ல, டிஎம்கே பார்ட்டி பணம் இல்ல. அவருடைய ஃபாதர் மிஸ்டர் கருணாநிதி கொடுத்த ஃபண்ட் எல்லாம் கிடையாது, ஜெயலலிதா மேடம் கொடுத்த பணம் எல்லாம் கிடையாது. எல்லாம் பிரைவேட் ஆள் கொடுத்திருக்க பணம். 100 கோடி போட்டு இல்லாம ஒரு தனி ஒரு பிசினஸ் மேன் 3 கோடி 40 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாம் கொடுத்த பணம் ஒரு பணம். அதுக்கடுத்து டெம்பிள் டெவலப்மெண்ட் மட்டும் 8.93 கோடி. அப்புறம் டெம்பிள் டெவலப்மெண்ட் ரெனோவேஷன் ஃபண்ட் அது ஒரு 8.9 கோடி. அப்புறம் சிஎம் ஃபண்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அது 9 கோடியே 83 ஃபண்ட். 9 கோடியே 83 லட்சம் இப்படி சொல்லி ஒரு. அப்புறம் டூரிசம் டெவலப்மெண்ட் ஃபண்ட், ஆதி திராவிடர்கள் கோயில கட்டணுமா, இதெல்லாம் என்ன? அதை போட்டு அதுக்கு ஒரு 25 கோடி. அப்புறம் வில்லேஜ் கோயில் ஒண்ணு இருக்காங்க, அவங்களே பிரிக்கிறாங்க ரெண்டா, அதுக்கு ஒரு 25 கோடி பழனியில இருந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி கோடிக்கணக்கான ஃபண்ட் எக்கச்சக்கமா இருக்கு. கோயில்கள் தொங்கி தொங்கி உடஞ்சு தொங்குது, போய் ரத்த கண்ணீர் உருளும். ஆனா அதோட விளைவுதான் சார் இவங்களெல்லாம் சேர்க்கிறேன்.